ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நடு இரவில் தனியாக பைக் ட்ராவல் பண்ண ஒரு இளைஞருக்கு ஏற்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்க. இந்த சம்பவத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கோபத்தை பற்றி ஒரு சில விஷயம் பேசணுங்க. அதாவது கோபத்தில் இருக்கும்போது அந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக நல்லதாக இருக்காது. அந்த டைமில் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் நமக்கு பயங்கரமான விளைவுகளையுமே கொண்டு வருங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையிலையுமே ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் கடைசி தான் தெரியும். கதையை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் வீடியோவை வெளிவரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எது வழியாகவும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம், வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோவாக வெளியிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் கோயம்புத்தூரில் தாங்க நடைபெற்றிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து சில மைல்கள் தொலைவில் ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சிவா அப்படிங்கிற ஒரு இளைஞர் இருக்கிறாருங்க. இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அம்மா, அப்பா, மகன் இவங்க 3 பேர் தான். சிம்பிளான சின்ன குடும்பம் தாங்க. அப்பா சேலத்தில் வேலைக்கு போயிருக்கிறாரு. அங்கேயே தங்கி தான் வேலை பார்ப்பாரு. சில கான்ட்ராக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே வீக்லி 1 டேஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வீட்டுக்கு பார்த்துட்டு போயிடுவார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. இப்படி தான் இவங்களுடைய ஃபேமிலி, அவ்வளோதான். இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள், அதாவது சிவாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அம்மா, அதாவது சிவாவுக்கு பாட்டி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுடைய அம்மாவுக்கு ஒரு அழைப்பு வருது. அதனால் பையன்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. சிவாவுடைய அம்மாவுக்கு நேட்டிவ் என்ன அப்படின்னா திருப்பூர் தாங்க. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுடைய அம்மா கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வீட்டில் சிவா மட்டும் தாங்க இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் பசி இருக்குது. அது நான் சொன்ன மாதிரியே கிராமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே தான் போய் ஃபுட்டெல்லாம் வாங்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பசி தாங்க முடியாமல் வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கடைக்கு போகிறாரு. ஸோ காலையிலேருந்து சாப்பிடல, நம்ம திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் தேவையான நிறைய சைடிஷ்லாம் வாங்கிட்டு பார்சல் கட்டிட்டு அப்படியே வண்டியில் கொண்டாந்து வைக்கிறாரு. அந்த ஒரு டைமில் சிவாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாரோடது அப்படின்னா சிவாவுடைய அப்பா தான் கூப்பிட்றாரு. நீ உடனே நீ அம்மா கிட்ட கிளம்பி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா ஆச்சு, எதுக்காக இப்படி சொல்கிறப்பா, பதட்டமாக இருக்கிறியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிவா கேட்குறாரு. இல்லைப்பா, உன்னோட பாட்டி தவறிட்டாங்க. நீ இப்போவே உடனடியாக கிளம்பிப்போ. நான் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் காலையில் வந்துடுவேன். நீ போயிட்டு அந்த இறுதி சடங்குக்கான வேலை எல்லாத்தையுமே நீ போய் கூட மாட இருந்து பாரு. நான் காலையில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். உடனே சிவா வாங்கிட்டு வந்த அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி பார்சல் கட்டியிருந்தார் இல்லையா, ஸோ அப்படியே வச்சுட்டு நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ மழை பெய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது கிளைமேட்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு மழைக்காலம் தாங்க. அப்படியே அவர் அங்கேருந்து அந்த கிராமத்துலேருந்து அந்த திருப்பூருக்கு ஷார்ட் ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. ஒத்தையடி பாதையாக தான் இருக்குது, நல்லா இருட்டாக இருக்குது. அந்த ரோட்டில் யாருமே இல்லை, இவர் ஒருத்தர் தான் போய்கிட்டு இருக்கிறார். 7-8 கிலோமீட்டர் போயிருப்பார். திடீர்னு மழை கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த இடத்துல எங்கடா ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறம்லாம் பஸ் ஸ்டாப்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அது ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடங்களில் அப்படியே பாலடைஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் இந்த பஸ் ஸ்டாப் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. சரி, இங்கேயே நம்ம நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே பார்க்குறாரு, மழையும் வெறிக்கிற மாதிரி இல்லை. சரி, ஒரு 1/2 hour ஆகும், நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சலை பிரித்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. யாருமே இல்லை, அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இடம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் வேகமாக ஓடி இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்கார்றாரு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இவர் சாப்பிட்டு இருக்கிற அந்த ஃபுட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. சிவா இதை நோட் பண்ணுறாரு. அவரை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு டைப் மாதிரி தான் தெரியுது. சரி, இதை பார்த்தோன்னே அவர் தனியாக வேற இருக்கிறோம், அவருக்கு லைட்டாக ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. சரி, அப்படியே மலையை பார்க்குறாரு, கொஞ்சம் லைட்டாக வெறிக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம சாப்பாடு வேணுமான்னு சொல்லி கேட்குறதுக்கும் தயக்கமாக இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. அதனால் பாதி சாப்பாடை அப்படியே வச்சுட்டு போயிடலாம், அவர் எடுத்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடை அப்படியே வச்சுட்டு பைக்கு கிட்ட போகிறாரு. இவர் இப்படி கிளம்புன அந்த ஒரு செகண்ட் தாங்க டக்குன்னு அங்கே இருந்த அந்த சாப்பாடை அபுக்கு அபுன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார்.
சரி ஓகே, நம்ம நினச்ச மாதிரி அவருக்கு வந்து மனநலம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாரு. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் போயிருப்பார். அது அவர் போகக்கூடிய பாதை வந்து இருட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக மலைசாரல் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு அழுகுரல் வந்து அவருக்கு வந்து கேட்குது, நல்லா கேட்குது. என்னடா இது அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, பின்னாடி திரும்புறதுக்கும் அவருக்கு பயமாக இருக்குது. சரி நம்ம வேகமாக அழுத்தி போயிடலாம் அப்படின்ட்டு வண்டியை வந்து வேகமாக அழுத்தி போகிறாரு. ஆனால் இவர் எந்த வேகத்துக்கு போகிறாரோ அதே அழுக சத்தம் அவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. யாரோ இவரை வந்து பின்னாடி ஓடி வர மாதிரியே அவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் போல் வந்து இருக்குது. அந்த போல் வெளிச்சத்துக்கு கீழே ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, நடு ரோட்டில் நிற்கிறார். இவனுக்கு வந்து பயம், யாரா இது நடு ரோட்டில் இருக்கிறாங்க, நம்ம இந்த சைடாக நம்ம வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது யாராக தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பிரேக் போட்டு அந்த பைக்கோட வெளிச்சத்தை வந்து அந்த எதிரில் நிற்கிறாரு இல்லையா, அவருடைய முகத்தில் வந்து அடிக்கிறாரு. இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வந்தார் இல்லையா, அவர் தான் இந்த இடத்துல நிற்கிறாரு. அது எப்படி வந்திருக்க முடியும்? நம்மளே 7 கிலோமீட்டர் இவ்வளோ வேகமாக வந்துட்டோம், ஆனால் அவர் அங்கே சாப்பிட்டு தானே இருந்தார், இவர் எப்படி இங்கே வந்தார்? அப்படின்னா இது ஏதாச்சும் பேயா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம வந்து நின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக பைக்கை முறுக்கிட்டு வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறார். அவர் வேகமாக வர்றதை பார்த்தா அந்த உருவம் வந்து அப்படியே சைடில் காடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து சருன்னு போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு அப்படியே வேகமாக போய்கிட்டே இருக்கிறாரு. மழையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் போயிடலாம் வேகமாக, இப்படினாலும் நம்ம வந்து அம்மா பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருக்கிறாரு. பாட்டி வீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படியே நம்ம பாட்டி வீட்டுக்கு எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு 3 ரோடு மாதிரி வருது, கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அந்த 3 ரோடு கட்டு வரும்போது யாரோ இவருக்கு முன்னாடி பக்கத்தில் அந்த பைக்குக்கு முன்னாடி கிராஷ் ஆகிற மாதிரி அவருக்கு வந்து ஒன்று தோணி இருக்கு. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக வரும்போது பிரேக் பிடிச்சிருக்காரு. அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. கையில் காலில் உடம்புல நிறைய இடங்கள்ல வந்து அவருக்கு வந்து சிராய்ப்பு வந்து ஏற்படுது. அப்புறம் பார்த்தா இவர் வந்து பைக்கு கீழே விழுந்து கிடக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் வந்து அந்த உருவம், அதாவது அங்கே பார்த்தாரு இல்லையா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது, அந்த உருவம் வந்து அந்த பைக்குக்கு பக்கத்தில் அப்படியே நிற்குது, தத்ரூபமாக நிற்குது. அப்படியே பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டாரு. கை கால்லாம் அப்படியே உதறுது, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவருடைய குலசாமி வந்து முனீஸ்வரன் அப்படிங்கிறதுனால, குலசாமியே முனீஸ்வரா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சத்தம் போட்டு அப்படியே கத்தி வேண்டுறாரு. அவர் வேணுன அந்த ஒரு செகண்ட் தான் அந்த உருவம் வந்து காணாமல் போகுது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஒரு பகுதியில் ஒரு ஆட்டோ வந்து அங்கேருந்து வருது. என்னப்பாச்சு கீழே விழுந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. அவரை தூக்கி விட்டு வண்டியெலாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு, என்னப்பாச்சு எங்கேப்பா போகணும், இப்படி கீழே விழுந்து கிடக்குறியே என்னப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னால் அவர் பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே மழை நேரம் இருக்கிறதுனால சறுக்கி விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்கிறாரு. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர், சொல்லுப்பா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இங்கேன்னு ஒரு 10 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா ஒரு மெயின் ரோடு வரும், அது வரைக்கும் என்னை சேஃபாக கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியில் வந்து அப்படியே மெதுவாக பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஆட்டோக்காரரும் அப்படியே ஸ்லோவாக அந்த மெயின் ரோடு வரை கொண்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் எல்லாமே இருக்கிற பிளேஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை, நான் பயந்துக்காமல் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அதே மாதிரி ட்ராப் பண்ணிடுறாரு. அங்கேருந்து சிவா வந்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. நம்ம பாட்டி வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா வந்து அவனோட அந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா ஆச்சு, இப்படி உளுந்தெழுந்து வந்திருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மாக்கிட்டேயும் அவனுக்கு அந்த டைமில் வந்து சொல்ல தேவையில்லை, ஏன்னா இப்போவே பாட்டி வந்து தவறி போயிருக்கிறாங்க, ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும், நம்ம இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இன்னும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மழை நேரமாக சறுக்கி விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பாட்டிக்கு உள்ள இறுதி சடங்கு எல்லா சடங்குமே முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே தான் தங்கியிருந்து எல்லா வேலைகளையுமே பார்த்துட்ருக்குறாங்க. 1 வாரம் கழித்து அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சிவா, அவங்களுடைய அப்பா அம்மா 3 பேரும் காலை டைமில் கிளம்பி அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. 1 வாரம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரூமுக்கு வந்து தூங்க போகிறாரு. சிவா வந்து ஒரு ரூமில் வந்து தூங்குவார், அவருடைய அப்பா அம்மா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரூமில் வந்து தூங்குறாங்க. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும். டக்குன்னு பவர் கட் ஆயிடுது. நல்ல வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை சத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பவர் கட் ஆன கொஞ்ச நேரத்தில் ஒரு அழுகுரல் வந்து அவருக்கு வந்து கேட்குது சிவாவுக்கு. என்னடா இது, நம்ம அங்கே பைக்கில் போகும்போது நைட் டைமில் கேட்ட அழுகுரல் மாதிரியே இருக்குது,
என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு வந்து எதுவுமே தெரியல. சரி நம்ம வந்து விளக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் டேபிளில் தான் ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது. ஆனால் அந்த தீப்பெட்டி வந்து வெளியில் தான் இருக்குது. சரி நம்ம தீப்பெட்டி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த இருட்டில் வந்து ஒரு உருவம் தத்ரூபமாக அப்படியே நிற்குது. இவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, நம்மளோட அப்பா தான் இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்பா கரண்ட் போயிடுச்சு, நீங்கள் வந்தியாப்பா, நான் தீப்பெட்டி தான்ப்பா தேடி வெளில வரலான்ட்டு வந்தேன், தீப்பெட்டி கொஞ்சம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் அந்த உருவம் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நிற்கிது. அப்புறம் பார்த்தா டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் பவர் வந்து வருது. அந்த உருவத்தை வந்து அப்படியே தத்ரூபமாக பக்கத்தில் நின்று பார்க்குறாரு. அங்கே நைட் டைமில் பார்த்தா அதே உருவம் தான். உடனே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறாரு. இவர் கத்த பார்த்து பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருந்த அப்பா அம்மா அவங்களும் எழுந்துடுறாங்க. எழுந்து நேராக ஹாலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நான் சாப்பாடு வந்து வாங்கிட்டு போனேன், ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தர் வந்தார், அந்த உருவம் தான் நான் இப்படி இவ்வளோ பின்தொடருது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு. இதை ஏன்டா நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லலை, இதை நீ அங்கேயே சொல்லியிருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு தீர்வு பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லி மகனை வந்து திட்டிட்டு, இன்றைக்கி நைட்டு நீ எங்கள் கூட ரூமில் வந்து படுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவங்கள வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேரும் அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு நீ வந்து தூங்கு, நாளைக்கு காலையில் வேலையாக நம்ம வந்து பக்கத்தில் நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்து போவோம், அங்கே போயிட்டு இதற்கான தீர்வை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இந்த விஷயத்த அந்த ஆன்மா வந்து கேட்டுட்டு தாங்க இருக்குது. நம்ம நாளைக்கு வந்து இவங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா நம்மளை வந்து இங்கேருந்து விரட்டிடுவாங்க, அதனால் நம்ம இவங்களை ஏதாச்சும் ஒன்று பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி, அழுகிற மாதிரி, எதையோ ஒன்று புலம்புற மாதிரி, வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி இருக்குங்க. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக்காகவும் இருக்கும். அப்படியே பயத்தில் வந்து மிரண்டு போய் என்னடா பண்ணுறது, இந்த நடு இரவாக இருக்கே, வெளியில் வேற மழை பெஞ்சிட்டு இருக்கே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி நம்ம வந்து பூஜை ரூமில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே முடிவெடுத்து பக்கத்தில் தான் பூஜை ரூம் வந்து இருக்குது. அந்த பக்கத்து ரூமில் பூஜை ரூம்லேயே உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. நைட்டில் இருந்து யாருமே தூங்கவே இல்லை. அப்படியே சாமியை வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இல்லாமலே போயிடுது. அதுக்கப்புறம் காலையில் 4 மணி அளவில் எல்லாருமே கிளம்பி ஒரு டாக்ஸி புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸியில் வந்து கிளம்பி போகிறாங்க. அதாவது இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஒரு குலசாமி கோவில் வந்து இருக்குது. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய தடங்கள்லாம் வருது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அந்த குலசாமி கோவிலுக்கு வந்து அவங்க போய் ரீச் ஆயிடுறாங்க. அங்கே வந்து ஒரு வயதான மூதாட்டி தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க. முனீஸ்வரர் கோவில் தாங்க அது. அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்தவுடனே பார்த்து இவனுடைய ஒரு சில விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அந்த பாட்டி வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, முனீஸ்வரோட கழுத்தில் மாலை இருக்கும் இல்லையா, அந்த மாலையை எடுத்து கொண்டாந்து இந்த பையன் மேலே போடுறாங்க. இந்த பையன் வந்து அப்படியே ஆக்ரோஷமாகிடுறான். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து வேற ஒரு லாங்குவேஜில் வந்து பேசுகிறான். அந்த டைமில் வந்து அந்த கோவிலுக்கு வந்தவங்க இவன் பேசுகிற லாங்குவேஜை பார்த்து, இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி வந்து சில விஷயங்களை வந்து சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. சில பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு நீ யாருங்கிறத சொல்லு, இந்த பையனை ஏன் பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. கொஞ்ச நேரமாக அந்த உருவம் வந்து எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் இன்னும் சில பூஜை விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனுடைய சிவாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குது. அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்லுக்கடை வந்து இருக்குது, என்கிட்ட அந்தளவுக்கு காசு கிடையாது, இரவு நேரங்களில் கல் எல்லாமே அங்கே தான் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு போவாங்க, அது ஓலக்கொட்டாய் மாதிரி தான் அந்த கடை வந்து இருக்கும், நான் இரவு நேரங்களில் அந்த இடத்துல போயிட்டு நான் கல் வந்து எடுத்து சாப்பிடுவேன் யாருக்கும் தெரியாமல், டெய்லி வந்து திருடு போகுது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணி நான் போகிறத பார்த்தோன்னா என்னை வந்து போட்டு அடின்னு அடித்தாங்க, அப்படி ஒருத்தங்க அடிக்கும்போது படாத இடத்துல டக்குன்னு பட்டு என்னோடய உயிர் வந்து பிரிஞ்சு போச்சு, அதனால் அவங்கள வந்து நான் பழி வாங்கணும், இந்த பையனுடைய உடம்புல இருந்து அவங்கள எல்லாத்தையுமே நான் பழி வாங்கணும், அதுக்காக தான் இந்த பையனுடைய உடம்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்குதுங்க. இதை கேட்டோன்னா அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட விதி வந்து முடிஞ்சு போச்சு, அதுக்காக நீ வந்து இந்த பையனோட சின்ன பையனுடைய லைஃப்பை வந்து கெடுக்கிறதா, இதுக்கு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம், நீ உடனடியாக இந்த உடலை விட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி அந்த மூதாட்டி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்குது அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை வந்து விலக்கி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மூதாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இன்னையிலேருந்து ஒரு 3 அமாவாசை வந்து உங்கள் பையன் வந்து இந்த கோவிலில் தான் தங்கணும், அதுக்கப்புறமா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் கழிச்சு அமாவாசை வருது. அமாவாசை வருதுன்னா முந்தின நாளே அந்த கோவிலில் போய் தங்கி அடுத்த நாள் நைட்டு வரை தங்கி அதுக்கப்புறம் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஒரு 3 அமாவாசை இதை மாதிரி ரெகுலராக பண்ணிவிட்டு கடைசி அமாவாசை அன்னைக்கு அங்கே கோவிலேருந்து ஒரு தாயத்தெல்லாம் எடுத்து கையில் கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையனுடைய லைஃப்பில் வந்து அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு உயிரையே பறிச்சிருச்சுங்க. ஸோ நீங்கள் முன்கோபக்காரராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.